கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்தில் உள்ள 14வது வசனம், அதை பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. எப்படி? இன்றைக்கி விசுவாசிகளாகிய நாம் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நானும் மாம்சத்தில் இருக்கிறோம், நான் ரொம்ப பலவீனமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்திற்குள்ளாக நம்ம விழறோம். அதற்கு ஒரு காரணத்தை நம்ம கற்பிக்கிறோம். சரிங்களா? ஆனால் இந்த வசனத்தில் பைபிளில் நமக்கு ஆவியானவர் பாவத்தை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு வழிகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம்லாம் பாவத்தினுடைய தன்மையையும் பாவத்தினால் விளையக்கூடிய விளைவுகளையும் அதுலேருந்து நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆவியானவர் தெளிவாக நமக்கு அப்போஸ்தலன் பவுல் அடிகளாருடைய இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு ஆவியானவர் தெளிவாக விளக்கியிருக்கிறார். அப்போ பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படி சொல்லுது: நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு பைபிள் வசனம் வருது. சரிங்களா? சரி, இதை தியானிக்கும் போது ஆவியானவர் எனக்கு ஒரு விஷயங்களை வெளிப்படுத்தினார். அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, பாவத்தை முதல்ல நம்ம எப்படி பார்க்குறோம்? பாவத்தை நம்ம எப்படி பார்க்குறோம்? நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு கேள்வி வருதுல்ல. நம்ம லைஃப்பில் போயிட்டு இருக்கிறோம், சில விஷயங்களில் நம்ம தவறுறோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சில விஷயங்கள் நம்ம தவறுகிறோம் அப்படிங்கிறபோது அதை திருத்தி கொள்ளுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? அடிப்படையாக கேட்க போனால், பாவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம், நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு, பாவத்தை நாம் வெறுக்கணும். நம்மளுடைய கண்ணோட்டம் பாவத்தை குறித்தான ஒரு கண்ணோட்டம், அதை நாம் வெறுக்க வேண்டும். எப்படி வெறுக்க முடியும்? ஒரு விஷயத்தை வெறுக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம வெறுப்போம்? அந்த விஷயத்தை பற்றி அருவருப்பான அந்த விஷயம், அதனுடைய பலன் அருவருக்கத்தக்கதாக இருக்குமே ஆனால் அதை நாம் வெறுப்போம். ஒரு பாவத்தை நம்ம பார்க்குறோம்னாக்கா அதை வெறுக்க முடியும்னா அது எப்போ வெறுப்போம்னா அதை அருவருப்போம். அதை அருவருக்கும் பொழுது தான் அதை வெறுக்க முடியும். எப்படி நம்ம அருவருப்போம்? அந்த பாவத்தினால் விளையக்கூடிய பலன் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்தோமேயானால் அதை நாம் என்ன பண்ணுவோம்? அருவருப்போம். சரி, பாவத்தை வெறுத்தல், பாவத்தை அருவருத்தல், பாவத்தை விட்டு விடுதல், இந்த ஒரு 3 சப்டைட்டில். இதை குறித்து வேதாகமத்தில் நமக்கு ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத சில வசனங்கள் வச்சு நான் எழுதியிருக்கிறேன். கொஞ்சம் வசனம் வச்சு தான் அதை எல்லாத்தையுமே நம்ம தியானிக்கணும்னாக்கா டைம் பத்தாது. சரிங்களா? இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், அந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன், அதை நீங்கள் தியானம் பண்ணுங்கள். பாவத்தை நாம் எந்த கண்ணோட்டத்தோடு நோக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே வெறுத்தல், அருவருத்தல், விட்டு விடுதல், 3 தலைப்பு. சரிங்களா? சரி, பாவத்தை எப்படி நம்ம வெறுக்க முடியும்? பாவத்தினுடைய பலன் என்ன அப்படிங்கிறது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுலடிகள் தெளிவாக சொல்லியிருப்பார். பாவத்தினுடைய பலன் என்ன அப்படிங்கிறது அதில் சொல்லி, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லுவார். பாவம் நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், நம்முடைய அவயவங்களில் பாவம் எப்படி கிரியையாக வெளிப்பட்டது அப்படிங்கிறத சொல்லி, அப்படியே நம்ம இருந்தோம்னாக்கா லாஸ்ட்டாக மரணத்தில் போய் சென்றடைவோம்னு சொல்லிட்டு, அப்போது பாவத்தை எப்படி மேற்கொள்ள முடியும், மேற்கொள்வது எப்படி அப்படிங்கிறதையும் அவர் நமக்கு கிறிஸ்து இயேசுவாகிய அவருடைய மரண உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு நம்மையும் உட்படுத்தி அந்த பாவத்தை மேற்கொண்டு நம்முடைய பழைய கால அந்த பாவ மனுஷனை அவருடைய சிலுவையிலேயே அறைந்து அவர் உயிர் தெழுந்ததைப் போல நாமும் நீதிக்கு உயிர் தெழ வேண்டும் என்ற அந்த வழியை அவர் இந்த 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருப்பார். சரிங்களா? அதுலேருந்து ஒரு சில வசனங்களை பாருங்கள். வெறுத்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே சில வசனங்களை நான் சொல்கிறேன். தன்னைத்தானே வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்லி ஆண்டவர் மத்தேயு 16:24 சொல்கிறார்.
16:24 மத்தேயு. அப்போது நம்மை நாமே வெறுக்க வேண்டும். நம்முடைய ஆசை இச்சை, நம்முடைய சுயம், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது, அந்த நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் வரும்போது சில டெம்ப்டேஷன் நம்மளை வந்து தள்ளுது, உந்து தள்ளுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதற்கு அப்படியே அடிபடிஞ்சிடறோம். இப்போ நம்மை நாமே வெறுத்து இருக்கிறோமா இல்லையாங்கிறத அங்கே நம்ம பார்த்துக்கலாம். அப்போது ஒரு பாவம் நம்மை மேற்கொள்ள வரும்பொழுது அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆல்ரெடி அந்த பாவத்துக்கு நம்மை சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். அப்போ நம்மை நாமே வெறுத்து இருந்தால் தான் அதை நம்ம மேற்கொள்ள முடியும். சரி, இது பேசிக். அடுத்து லூக்கா 14:33. அப்படிப்பட்ட பாவங்கள் நம்மை நாமே வெறுத்திருக்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட பாவங்களை வெறுத்து விட்டால் அவர் எனக்கு சீஷர்களாக இருப்பார்கள்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போது அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த நம்முடைய சுயம் நம்மை நாமே வெறுத்து விடல், பாவத்தை நம்ம வெறுக்கணும். அந்த ஒரு மனப்போக்கு இருந்தால் தான் அவருடைய சீஷராக இருக்க வேண்டிய அடிப்படை அந்த ஒரு தகுதியை இந்த குணநலம் நமக்கு கொடுக்கிறது. அடுத்தது ரோமர் 12:9 தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது தீமையான காரியங்கள் எனக்குள்ளே இருந்த சிந்தனையிலேயே அது உற்பத்தியாகி என்னுடைய செயல் வடிவாக அது தீமையை நான் வெளிப்படுத்துகிறேன். அப்போது அந்த தீமையை நான் வெறுத்து விட வேண்டும் என்றால் என்னுடைய சிந்தை மாற வேண்டும். இதுதான் நம்ம வந்து ஆவியில் பிறக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆவியில் நம்ம பிறந்தோம்னாக்கா புது மனுஷனாக இருக்கிறோம். நம்மளுடைய சிந்தை பழைய சிந்தை அல்ல, புதிய சிந்தையாகிறது. நம்முடைய காரியங்கள் எல்லாமே புதுமையாக வெளிப்பட வேண்டும். இதுதான் வந்து ஜீவ பலியை நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்கறது. சரி, அடுத்தது 2 கொரிந்தியர் 4:2 பார்த்திங்கன்னா, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. அப்போது வெட்கமான அந்தரங்க காரியங்கள் அதை வந்து நம்ம வெட்கப்படும்படிக்கான ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நம்ம வாழணுன்னாக்கா அந்தரங்க காரியங்களில் நம்ம தேவனுக்கு அவருடைய முன்பாக நம்ம எதையும் ஒளிவு மறைவாக இருக்க முடியாது. அவருக்கு அந்த எல்லாமே அவருக்கு வெளியரங்கமாக இருக்குது. அப்போது வெட்கமாக தோன்றுகிற அந்தரங்க காரியங்களை வெறுத்து என்ன பண்ணணும், நம்ம தேவனுக்கு முன்பாக நீதியாய் நம்முடைய நடக்கைகளை நிலைநிறுத்த வேண்டும். அடுத்து தீத்து 2:12 பாருங்கள், நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து. லௌகீக இச்சைனா உங்களுக்கு தெரியும், நான் அது விளக்க வேண்டாம். அதேமாதிரி யூதாவில் 1:23 யூதா 1:23 மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அப்போ நமக்கு பரிசுத்த ஆவியானவராலே அதாவது என்ன சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு உடுத்துவித்த அந்த பரிசுத்தம் எனும் வஸ்திரத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, கரைப்படுத்தக்கூடாது. கரைதல் இல்லாமல் பரிசுத்தமாக நமக்கு தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி ஆவியானவர் நம்மை உந்துவார். அவர் தான் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கு நீதியாக நாம் இருக்கணும். அடுத்தது அருவறுத்தல். இப்போ அருவறுத்தல்னாக்கா வேதத்தில் நமக்கு அருவறுக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னு சில வசனங்கள் எழுதி வச்சுருக்கேன். அப்போ அருவறுக்க வேண்டும் அப்படின்னாக்கா தேவனுக்கு எது அருவறுப்பான காரியமாக இருக்குது நம்மக்கிட்ட, அதை நம்ம விளங்கிட்டோம்னாக்கா அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த அருவறுப்பான காரியங்களை நம்ம விட்டு விடுறது எளிதாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, நமக்குள்ளே அந்த மனநிலை இருக்கணும். பாவத்தை குறித்த மனநிலை, அருவறுக்கத்தக்க அந்த மனநிலையில் நம்ம இருந்தோம்னாக்கா பாவத்தை நம்ம ஈஸியாக செய்ய மாட்டோம். ஏன்னா தேவன் நமக்காக தாமே முழுதாக அவர் பலியானார். அப்போ அந்த பலியை நம்ம என்ன பண்ணணும், நினைவு கூறணும். அது இல்லாத பாவத்தை நம்ம வந்து விட்டு விடணுங்கிற அந்த வாஞ்சையும் அந்த ஆசையும் இருக்கணும் நமக்கு. பாவத்தை சும்மா நான் பாவம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு வாய் வார்த்தையை சொல்லிவிட்டு நம்ம அந்த பாவத்தையே விரும்பி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கும். ஏன்னா பாவத்தை முதல்ல நம்ம விட்டு விடுறதுக்கு நமக்கு ஆசை இருக்காது. அதில் அந்த பாவத்தை செய்யறதுக்கான விருப்பம் நம்மளுடைய மாம்ச சரீரத்தில் இருக்கிறதுனால அதை விட்டு வெறுக்கிறதுக்கு நமக்கு மனசு இருக்காது. சும்மா மேம்போக்காக நம்ம சொல்லிட்டு போயிடலாம், பாவம் செய்யக்கூடாது, ஆண்டவரே நான் பாவம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு சும்மா வேண்டாம் விருப்பம் செஞ்சுட்டு போயிடலாம். பாவத்தை செய்யக்கூடிய அந்த தருணம் வரும்போது அதில் விருப்பப்பட்டு நம்ம மாம்சத்தையும் நம்முடைய இருதயத்தையும் கரைப்படும்படியாகி நம்ம அங்கே நம்ம அதில் விட்டுறோம். அப்போ அப்படி இருக்கக்கூடாது. பாவத்தை வெறுக்கணும்னாக்கா அதை குறித்தான அருவருட்கள், அந்த பாவத்தை அருவறுக்கணும். சரிங்களா? அந்த அருவறுக்கும் போது பாருங்கள், வெளிப்படுத்துதல் சொல்கிறாரு 21:8
அருவருப்பானவைகள் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகத்துக்குரிய அந்த கடலிலே பங்கடைவார்கள். அப்போது அருவருக்கக்கூடிய அருவருப்பு எதுவுமே அங்கே அருவருப்பம் பொய்யுமா நடப்பிக்கிற எதுவுமே அதில் உள்ளே போகாது. அப்படிப்பட்டவைகள் அக்கினி கந்தகம் எரிகிற அந்த கடலில் தள்ளப்படுவார்கள் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போ நமக்குள்ள அந்த பாவ கிரியைகள் அருவருக்கக்கூடியவைகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்தது வெளிப்படுத்தல் 21:27 தீட்டுதலும் தீட்டுள்ளதும் அருவருப்பானது பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அடுத்தது 1 பேதுரு 4:3 நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆசை இச்சை நடப்பிக்கிற அந்த காரியங்கள் காம விகாரத்துக்கும் இச்சைக்கு நடப்பிக்கிறதுக்கும் அந்த மாதிரியான அந்த சிந்தனைகள் எல்லாமே ஆவியானவர் அருவருக்கத்தக்கதான காரியத்தில் அவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இப்போ அப்படிப்பட்ட நம்முடைய சென்ற வாழ்நாட்களிலே நாம் காம விகாரத்திற்கும் அந்த பாவத்திற்கு நம்முடைய அவயவங்களை ஆட்படுத்தினோம் இல்லையா, அதிலே நம்ம இருந்தோம்னாக்கா அதை ஆவியானவர் ஆண்டவருக்கு பிடிக்காதது, அதை அருவருக்கிறார். அப்போ அந்த காரியங்களை நமக்குள்ளே இருந்து நம்ம அதை அறவே அகற்றி விட வேண்டும். அகற்றினாக்கா அதை அகற்றணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருக்கணும். அப்போது இந்த விஷயங்கள் அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது. அடுத்தது 1 பேதுரு 4:3 அருவருப்பான விக்கிரக ஆராதனை அந்த வசனங்களை நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே எடுக்கிறேன். பேதுரு 4:3 சென்ற காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவருக்கு அருவருப்பான விக்கிரக ஆராதனை. இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம அருவருப்பாக நம்ம முதல்ல அதை கன்சிடர் பண்ணணும். அடுத்தது தீத்து 1:16 கிருபையினாலே தேவனை மறுதளிக்கிறவர்கள், அதாவது தேவனை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எனக்கு தெரியும், அவரை இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும், தேவனை தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆனால் இன்னும் தெரிஞ்சிருக்கிறோம், எனக்கு அவர் ஆசீர்வதிப்பார், என்னை மேல்மேலும் உயர வைப்பார், எனக்கு படிப்பு கொடுப்பார், கார் கொடுப்பார், வசதி கொடுப்பார், வீடு வாசல் கொடுப்பார். என்ன இது நோயிங். இது தேவனை அறிவிக்கிற அறிவு கிடையாது. தேவனை அறிகிற அறிவு என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்படி எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க, ஆனால் அவருடைய கிரியை பார்த்தோம்னாக்கா அப்படி இருக்காது. அதுதான் சொல்ல வர தீத்து 1:16 தீத்து 1:16 வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், ஆனால் அவங்களோட கிரியை எப்படி கிரியைகளினாலும் அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அப்போ தேவனை அறிந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆனால் அவருடைய கிரியை எப்படி இருக்குது? அப்போது அருவருக்கத்தக்க கிரியைகளை நாம் என்ன பண்ணணும்? அருவருத்து விட்டு விடணும். ஸோ அப்போ அதே மாதிரி லூக்கா 16:15 மனுஷர்களுடைய இருதயத்திலேருந்து பொல்லாத சிந்தனைகள்லாம் வருது. இது எல்லாமே அவரை அருவருக்கத்தக்கக்கூடிய காரியங்களாக இருக்குது. அப்போது பாவத்தை நாம் எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம்? பாவத்தை வெறுக்கிறோமா? எப்படி வெறுக்க முடியும்? அதை அருவருக்கணும். அப்போ தேவனுக்கு அருவருக்கக்கூடிய அந்த பாவத்தை நாம் எப்படி பார்க்குறோம்? அருவருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அந்த பாவத்தை அணுகணும். அடுத்த தலைப்பு விட்டு விடுதல். ஒரு பாவம் நம்மளை அணுகுதுன்னா, நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பாவத்தை செய்யக்கூடிய தருணம் வருதுன்னா அது முதல்ல அவாய்ட் பண்ணிடணும். அங்கேயே ஃபஸ்ட்லேயே சிந்தனையில், அதாவது கண்களால் பார்க்குற அந்த காரியத்தை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு
அந்த கண்களால் பார்த்து சிந்தனையிலேயே அந்த சிந்தைக்குள் சென்று அது செயல் வடிவாக வெளிப்படுது. அப்போது இதை அவாய்ட் பண்ணணுன்னாக்கா நம்ம கண்களால் காணும் பொழுதே இந்த பாவத்தை அவாய்ட் செய்துட்டுனா அது சிந்தைக்குள்ளே போகாது. சம்டைம் நமக்கு வந்து எதார்த்தமான ஒரு சூழ்நிலையில் அந்த பாவங்கள் நமக்குள்ளே சிந்தைக்குள்ளே போகலாம். ஆனால் அந்த சிந்தைக்குள்ளே போகும்பொழுது எனக்குள்ளே இருக்கிற ஆவியான ஒரு துணையால் அந்த சிந்தைக்குள் சென்ற அந்த பாவத்தை நான் அவாய்ட் செய்யணும், அதாவது விட்டு விடணும். அதுக்கு ஒரு சில வசனங்கள்லாம் இருக்குது. இதுக்கு டைம் ஆகிடுது. 1 கொரிந்தியர் 6:18-19 வேசித்தனத்துக்கு விலகியோடு அப்படின்னு சொல்லிட்டு வசனம். அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 4:3 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். அதே மாதிரி அப்போஸ்தலர் 15:20 இதெல்லாமே வந்து சில விஷயங்கள்லாம் விட்டு ஓடிடணும், சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடணும். நம்ம அதை வந்து என்ன சொல்கிற சிந்தையில் போட்டு அதை வடிவில் வெளிவர, அதாவது நம்மளுடைய மாம்சம் வந்து இப்படிப்பட்ட காரியத்துக்கு தான் ஈஸியாக அது ஆக்டிவேட் ஆகும். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஆவியானவருடைய அந்த ஆளுகையை மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவியானவர் வந்து ஆட்கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரமும் அவருக்கு ஏற்ற மாதிரி, அதை ஒத்திசைவுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய சரீரம் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் இந்த பாவக்கிரியைகள் நம்ம ஜென்ம சுபாவம், அந்த சுபாவம் என்ன பண்ணுதுன்னா நம்ம மாம்சத்தை இழுக்கும். அப்போது நம்ம மாம்சத்தை நம்ம சிறுவையில் அறையணும். அதுதான் இப்போ லாஸ்ட்டாக பார்ப்போம். அப்போது விட்டு விடுதல் ரொம்ப நல்லது. ஜாக்கிரதையாக இருந்து நம்ம அதை விட்டுறணும். அதே மாதிரி 2 தீமோத்தேயு 2:22 பார்த்தீங்கன்னா பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகியோடு. இப்போ இதெல்லாம் சிம்பிளாக சொல்லிடுறேன் நான், இது உங்களுக்கு தெரியும். 1 தீமோத்தேயு 6:11 அதேமாதிரி 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5:6 வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதுங்க. வீணாக தேவையில்லாத பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதனால் தேவையில்லாத சிந்தனைகள் வரும், தேவையில்லாத வீண் வார்த்தைகள், விவாதங்கள், இவைகளெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது 2 தீமோத்தேயு 2:16, 17, 23 அதே மாதிரி தீத்து 3:9 இவைகளெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் விட்டு விடணும் அப்படிங்கிறத ஆவியானவர் நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காரு. அப்போது நம்முடைய சிந்தையில், நம்முடைய அந்த பிஹேவில் எப்படி பாவத்தை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கிறோம்னா அதில் முதல் வெறுக்கணும். பாவத்தை வந்து வெறுக்கணும். எப்படி வெறுக்க முடியும்? அதை அருவருக்கணும். எப்படி அருவருக்க முடியும்? அந்த பாவத்தை குறித்தான விளைவுகள், அதனுடைய விளைவுகள் எப்படின்னாக்கா ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வந்து பவுல் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ரோமர் 6ஆம் அதிகாரம் பாருங்கள், நான் கொஞ்சம் வசனத்தில் படிக்கிறேன். என்ன பாவம் என்ன பலன் செய்யுது, பாவம் என்ன எப்படிப்பட்டது, பாவம் நம்முடைய ஆத்மாவுக்கு அந்த பாவம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அதனுடைய பலனையும் சொல்லியிருப்பார். நம்ம ஏன் அந்த பாவத்தை விட்டுவிடணுன்றதையும் சொல்லியிருப்பார். ஆகையால் என்ன சொல்வோம், கிருபை 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்வோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைத்திருக்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. பாவத்திற்கு மரித்து நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்திற்கு மரித்து இனி நாம் அதிலே எப்படி பிழைப்போம்? கேள்வி கேட்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பாவத்தை, அதாவது நான் ரசிக்கப்பட்டேன், நான் கிறிஸ்துவோடைய புள்ள அப்படின்னு சொல்கிறவங்க சில விஷயங்களில் பாவத்தை செய்யும் பொழுது நானும் பலவீனமான பாண்டன்னு சொல்லிட்டு சில சாக்கு போக்கு சொல்கிறது. பாவம் வரும், பாவம் வந்து யாரையும் வந்து அப்படியே வராமல் இருக்காதுன்னு சொல்லலை, வரும். நாம் அதை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் பவுல் சொல்கிறார். சரிங்களா? பாவமே வராதுன்னு சொல்ல வரல. பாவத்தை எப்படி மேற்கொள்வது? பாவத்தை நான் விழுந்து விடுதல் அல்ல, பாவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும், அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலால் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு சொன்னோன்னாக்கா அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், யார் மூலம் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிப்புனா என்ன, இந்த பாவத்துக்கு இதுதான் பிரச்சனையே. ரட்சிப்புனா எதுலேருந்து ரட்சிக்கப்படுறோம்? பாவத்திலேருந்து நம்ம ரட்சிக்கப்படுறோம். அவர் வந்து
எப்படிப்பட்ட அந்த விளக்கேறம் கொடுக்கப்பட்டிருக்குது அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். 6வது வசனம், நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவசரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் பாவ சரீரம் இருக்கு இல்லையா, அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இதை நம்ம அறிந்திருக்கணும். அறிஞ்சால் தான் அந்த பாவத்தினுடைய அந்த பிடியிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும். அடுத்தது 7, மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி, அதாவது எப்படி படிக்கலாம், மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாகப்பட்டிருக்கிறானே. மரித்தவன் என்ன, பாவத்தில் மரித்தவன் பாவத்திற்கு மரித்தவனாக இருக்கிறான் இல்லையா. மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி, அப்போ பாவத்திற்கு மரித்தவனாக இருந்தவனா அவன் வந்து பாவத்தில் அடிமையாக இருந்தான். அப்போது முன்பு அடிமையாக இருந்த நாம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கி விடுதலையாக்கி, அதுதான் சொல்கிறார் 7வது வசனம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேனே. சரிங்களா. 8, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மருத்துவமானால் அவருடனே பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அப்போ பாவத்திற்கு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது போல் நானும் பாவத்திற்கு மரித்தவனாகி அவர் 3ஆம் நாள் பிதாவினால் உயிர்த்தெழுப்பப்பட்டது போல நாமும் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு, தேவனுடைய நீதிக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்தோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த ஞானம் நமக்கு, இந்த அறிவு நமக்கு வேணும். ஏன்னா இது புரிஞ்சாதான் இந்த பாவத்திற்கு நாம் அடிமையாக இருக்க முடியாது. ஏன்னா நான் அதற்கு மரித்தவனாக இருக்கிறேன். ஓகேங்களா. அப்போது பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்றால் இதுதான் வழி. சரிங்களா. அடுத்தது, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோமே, மரணம் இனி அவரை ஆட்கொள்வதில்லை. உண்மைதானே. அப்போ வெளிப்படுத்தல் 20:6 பாவத்திற்கு மரித்தவனுக்கு 2ஆம் மரணத்தில் பங்குன்னு சொல்லி வரும் ஒரு விஷயம், ஒரு வசனம். முதலாம் மரணத்தில் பங்குன்னு சொல்லி வரும். ஏன்னா பாவத்திற்கு மறித்தோம்னாக்கா நமக்கு என்ன இல்லை, நியாய தீர்ப்பு இல்லைன்னு சொல்லி வரும் வசனம். அப்போ நம்ம முதல்ல இது எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது 10, அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். நாமும் பாவத்திற்கு ஒரே தரம் மரித்தோம், தேவனுக்கென்று பிழைத்திருக்கணும், நீதியாய் வாழணும். அப்படி நீதியாக வாழறது தான் தேவனுக்கு பிரியமான பலியாக இருக்குது நம்ம. சரிங்களா. சரி, ரைட்டு. 11, அப்படியே நீங்கள் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த ஞானம் நம்ம இந்த வசனத்தெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பாவத்தில், ஏன்னா நம்ம மனுஷனாக இருக்கிறோம், பாவம் நமக்கு வரும். அதை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா இந்த வசனங்களை நமக்கு வந்து ஆவியானவர் நமக்குள்ளே உணர்த்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பாவத்தில் விழும்போது இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அதை வந்து உணர்த்துவார். நம்ம என்ன பண்ணணும்னா பாவத்திற்கு பாவத்தில் மரித்தவர்களாக இருக்கக்கூடாது, பாவத்திற்கு மரித்தவர்கள் என்று நம்ம அந்த சிந்தனையில் இருக்கணும். பாவத்தில் மரித்தவர்களாகவே நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க முடியாது. சரிங்களா. பாவத்தில் மரித்தவன் பாவத்திற்கென்று மரித்து சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிந்தது போல் நாம் நீதிக்கு அவர் எப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் நீதிக்கு நாம் பிழைத்திருக்கலாம் என்ற அறிவு நமக்கு, அந்த அறிவு நமக்குள்ளே இருக்கணும். அதுதான் சொல்ல வரேன். சரிங்களா. ஆகையால் 12, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போ பாவத்தினுடைய விளைவு வந்து சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரம், பாவத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தால் உங்கள் சரீரம் சாவுக்கேதுவான சரீரம். ஏன்னா பாவத்தை பிறப்பிக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, பாவத்தை மோல்டு பண்ணி ஒரு பொம்மை வச்சிங்களா, மோல்டு இருக்கும், அதில் ஊற்றி வெளியில் வர்ற அந்த பொம்மையாக அந்த விஷயம் இருக்குது இல்லையா, அந்த பாவம் அதை செஞ்சு சிந்தனையில் வந்து செயலாக வர்றது நம்ம சரீரம் தான் அதை கொண்டு வருது. புரிஞ்சுருக்கணும் இல்லையா. சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக, அப்படிப்பட்ட அந்த சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக ஆண்டா என்ன ஆகும், பாவ கிரியைகளாக வெளிப்படும். அப்போ பாவ கிரியைகள் வெளிப்படுதுன்னா இந்த சரீரத்தின் மூலமாக ஆத்மா எங்கே போவோம், நரகத்துக்கு தான் போவோம். அதை தான் சொல்கிறார். சரி, 13, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல், முன்பு நம்ம இருந்தோம் இல்லைங்களா, அப்படி ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்போது இதுதான் புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்லுவார். ரோமர் 12:1 புத்தி உள்ள ஆராதனை என்ன, ரைட். 14, இப்போ தான் நான் அந்த வசனத்துக்கு வரேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய 17ஆம் வசனம், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்பட்டிருக்கிறனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னது இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசம் என்னது, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை உபதேசம்.
அதான் பவுல் சொல்கிறார், சிலுவை உபதேசத்தை அல்லாமல் வேறு ஒன்றையும் உங்களுக்கு சொல்ல நான் மனதில்லாத இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார் இல்லையா, அந்த உபதேசம். என்ன சிலுவை உபதேசம்? எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது போல நானும் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுக்கிறேன். இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் இல்லையா தேவன், அவருடைய அன்பு என்னதென்று விளங்க பண்ணார் இல்லையா, அந்த சிலுவை உபதேசம் தான் சொல்கிறார். இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்தின் ஓகேங்களா 18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். நீதிக்கு நம்ம அடிமைகள் ஆனாதான் அப்போ நீதியான காரியங்கள் நம்மளுடைய சரீரம் என்ன பண்ணணும்? செயல்படணும். அப்போ நீதிக்கு அடிமைனாக்கா அடிமை என்ன பண்ணணும்? நீதி பாவத்திற்கு அடிமையாக பாவ கிரிகள் வெளிப்பட்டது. நீதிக்கு அடிமையானா நீதி கிரிகள் வெளிப்படணும். ஓகேங்களா, இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நான் மறுபடியும் சொல்கிறேன். ரைட், அடுத்தது 21 இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லுவார் அர்த்தவசனம். இப்பொழுது நீங்கள் 22 இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இதுதான் பலன். பாவத்தின் பலன் பாவத்தின் சம்பளம், அதாவது அதனுடைய பலன் மரணம். நீதியின் பலன் நித்திய ஜீவன். இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பாவம் நம்மை மேற்கொள்ளாத நம்ம அதை மேற்கொள்ளணுன்னாக்கா நம்ம யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி மீட்கப்பட்டிருக்கணும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எதனால் மீட்கப்பட்டிருக்கணும் தெரிஞ்சுக்கணும். இப்போது பாவத்தை எப்படி மேற்கொள்ளுது அப்படிங்கிறது இந்த 6ஆம் வசனத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் மூலமாக தேவன் நமக்கு ஆவியான நமக்கு வெளிப்படுத்தின இந்த காரணங்கள்லாம் நம்ம தியானம் பண்ணணும். சரி, ஒரு பாவத்தை எப்படி பார்க்குறோம்? இன்றைக்கி பாவம் செய்துட்டு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போய் அழுகிறத விட பாவத்தை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி அணுகிறோம்? ஒரு பாவக்கிரியைகள் ஒரு காரியம்னாக்கா அதை முதல்ல நம்ம வெறுக்கணும், அருவறுக்கணும், விட்டு விடணும். சரிங்களா? ஆமேன்.